இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வடதமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு ஜாதி மோதலை, ஜாதி கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவர் தொல் திருமாவளவனும் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் போன்றவர்களும் மிகவும் வேகமாக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு வெளிப்பாடுதான் அரியலூர் மாவட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை உடைத்தார்கள். அரியலூர் மாவட்டத்தின் வெங்கலம் என்கின்ற பகுதியில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் குடியிருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அம்பேத்கர் சிலையை உடைத்துவிட்டு அதற்கு பிறகு 2-3 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், ஜாதி வெறியர்கள், ஜாதி பித்தர்கள் அம்பேத்கர் சிலையை உடைத்து விட்டார்கள், அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று மறைமுகமாக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது குறிவைத்து தாக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்னவென்று பார்த்தால், அந்த அம்பேத்கர் சிலையை உடைத்தவர்களை கைது செய்வதற்கு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தனி படையை காவல்துறை அமைத்தது. அந்த தனிப்படைக்கு கயல்விழி என்கின்ற காவல்துறை அதிகாரி தலைமை தாங்கி புலன் விசாரணை செய்து பார்த்தால் கடைசியில் ஹரிதாஸ் என்கின்ற ஒரு வாலிபர் கைது செய்யப்படுகிறார். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அம்பேத்கர் சிலையை உடைத்து விட்டார், அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தி விட்டார். ஆனால் உண்மை என்ன என்று தெரிவதற்கு முன்பே, நடந்தது என்ன என்று காவல்துறை விசாரித்து விசாரணை தருவதற்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது பழியை போட்டு எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும், தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் ஒரு கலவர பூமியை உருவாக்கிவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு தூபம் போடுகின்ற வகையில் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு ஜாதி மோதலை உருவாக்குவதற்கு, இன்னொரு ஜாதியின் மீது ஜாதி வெறியை தூண்டுகின்ற வகையிலே அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ப ரஞ்சித் போன்றவர்களும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணமெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒரு நல்லாட்சி நடைபெற வேண்டும், தமிழகத்தின் ஆக பெரும் சமூகமாக இருக்கின்ற வன்னியர் சமூகமோ அல்லது தலித் சமூகமோ ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது இவர்களுக்கு துளி அளவு கூட விருப்பமில்லை. யாருக்கு? திருமாவளவனுக்கும் இந்த திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் போன்றவர்களுக்கும். இவர்களுக்கு திராவிட மாடல் அரசுக்கு எடுபடியாக ஏவலாளாக இருந்து இவர்களை மட்டுமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித்திற்கு திரைப்படங்களில் சொல்வதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. மக்களிடையே மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, ஆட்சியாளர்களின் தவறை சுட்டி காட்டுவதற்கு, அதன் மூலம் மக்களை பண்படுத்துவதற்கு, பதப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு, சமூகத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ அற்புதமான கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள்லாம் வெளிவந்த இந்த நாட்டில் எவ்வளவோ கதைக்கரு இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அந்த ஜாதியின் மீது வன்மத்தை உருவாக்குகின்ற வகையில் திரைப்படங்களை எடுப்பது. யாராவது திரைப்படம் எடுத்தால் கூட அவர்களுக்கு ஜாதிய வன்மத்தோடு திரைப்படத்தை எடுங்கள் என்று அறிவுரையும் ஆலோசனையும் சொல்வதுதான் இந்த இயக்குனர் ப ரஞ்சித்துடைய வேலை. அப்படித்தான் நடிகர் சூர்யா எலி வேட்டை என்று ஒரு திரைப்படத்திலே நடித்த பொழுது அந்த திரைப்படத்திற்கு ஜெய் பீம் என்று பெயரை மாற்றி அதிலே வன்னியர் சமூகத்தின் மீது ஒரு வன்மத்தை விதைப்பதற்கு நடிகர் சூர்யாவிற்கு ஆலோசனை கொடுத்து இந்த முட்டாள் இந்த நிர்மூடன் சூர்யாவும் ப ரஞ்சித்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஜெய் பீம் திரைப்படத்தில் வன்னியர் அக்னி கலசத்தை அவமானப்படுத்தி வன்னியர்களுடைய மிகப்பெரிய தலைவரான காடுவெட்டி குரு அவர்களை ஒரு வன்முறையாளராக சித்தரித்து அதன் மூலம் கோடிகளை சம்பாதித்து விட்ட அந்த நடிகர் சூர்யா இன்றைக்கு கங்குவா என்று ஒரு திரைப்படம் வெளியிட்டு அது தொங்குவா என்று திரைப்படத்தை விட்டு, திரைப்பட கொட்டையை விட்டு வெளியே ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் சிலையை வைத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி விடலாம், ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கி விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டார்கள். ஆனால் உண்மை என்ன என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, தலித் சமூகம் அல்லாதவர்கள் மீது பழியை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள், போராட்டம் நடத்தியவர்கள்,
இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் உண்மை தெரிந்ததற்கு பிறகு அமைதி காக்கிறார்கள். ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை. உண்மை தெரியாமல் நாங்கள் போராடியதற்காக வருந்துகிறோம். அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியவர், அம்பேத்கர் சிலையை உடைத்தவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற உண்மை காவல்துறையின் விசாரணையில் தெரிந்ததற்கு பிறகு உண்மையிலேயே நாங்கள் வருந்துகிறோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தால் கூட அவர்களிடையே ஒரு நாகரிகம் இருக்கிறது, ஒரு நேர்மை இருக்கிறது என்று எண்ண தோன்றும். ஆனால் இன்றைக்கு அமைதி காக்கிறார்கள் என்று நினைத்தால் ஒரு கலவரத்தை உருவாக்க நினைத்தோம், அது முனையிலேயே பொசுங்கி விட்டது என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றுதான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.